guys, welcome back to another video. ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாம் நல்லா இருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, லைக் நேற்று நைட் வந்து நாஸ்டாக்ல ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ அதை பற்றி, அது என்னோடய தாட் ப்ராசஸ், அதுக்கு பின்னாடி நான் என்னென்ன வச்சுருந்தேன் க்ரைட்டீரியா அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக ரைட் அரவுண்ட் ஹியர் இதுதான் நான் லாஸ்ட் ட்ரேட் பண்ண ஒரு டைம். என்ன ப்ரோ அதில் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, இதில் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு நிமிஷம் உங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கிறேன் எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் ஓகே. இங்கே உங்களுக்கு டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டிக்கெட் நேம் NQH 2025, விச் மீன்ஸ் நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் சார்ட் இது. ஸோ இப்படி தான் இருந்தது ஆக்சுவலி. மோர் ஹையர் கான்டெக்ஸ்ட் வேணும்னா, ஹையர் டைம் ஃப்ரேமோட கான்டெக்ஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா, 1 hour ப்ரீவியஸ் டே ஹைஸ் அடிச்சிருந்தான் மார்க்கெட்டு. இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தான். ஸோ நான் ப்ளே பண்ண இருந்த கான்டெக்ஸ்ட் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ஏன் ப்ரோ பர்டிகுலர்லி இந்த லோ அப்படின்னா, நான் வந்து புல்லிஷ் பேயர்ஸ். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஐ எம் அ பவர் ஆஃப் 3 ட்ரேடர். கரெக்டாக இந்த கேண்டலோட டைம் என்ன, 6 எங்கே இருக்குது, 6 AM ஒரு 4 hour கேண்டில் நேஸில் ஓப்பன் ஆகும். ஃபோரெக்ஸ்க்கு வந்து 135,159, ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து 246. ஓகேவா? ஐம் சாரி, நாட் 246, சாரி 2610. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த பவராக அந்த 6 AM ஓப்பன் பண்ணிட்டேன்னா, இப்போ இங்கே எங்கே ப்ரோ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 hour பர்டிகுலர் இந்த FEG நார் நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த BPR, இட் வாஸ் அ டைனி BPR. ஸோ நாட் ஷூர் உங்களுக்கு தெரியுமான்னு. இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு டைனி BPR இருக்கா. ஏன் இது BPR? செல் சைட் டெலிவரியும் பண்ணியிருக்கான், அடுத்து பை சைட் டெலிவரியும் பண்ணியிருக்கான். ஸோ இட் வில் ஆக்ட் ஆஸ் அ BPR. ஓகே, BPR கிடச்சிச்சு. நான் ஏன் பர்டிகுலர்லி இந்த ட்ரா அண்ட் லிக்விட் வச்சேன், இது வைக்காம அப்படின்னா, இப்போ கம்மிங் இன்ட்டு லோவர் டைம் ஃப்ரேம் M15. இப்போ பவர் ஆஃப் 3 எங்கே எனக்கு ஓப்பன் ஆகுது, AKA 6 AM PO3 எங்கே ஓப்பன் ஆகுது, 6 AM கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் திஸ். இப்போ 6 AM ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணுங்களேன். 6 AM ஓப்பன் பண்ணுறான், மேலே விக்கே காணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் புல் பண்ணுறேன். 2.5 என்னோட இந்த பிவட்டல் வேல்யூவோட வந்து உட்காருது. விச் மீன்ஸ் பிவட்டல் இஸ் நத்திங் பட் நான் சொன்ன அந்த BPR. இந்த லோஸை பர்டிகுலர்லி நோட் பண்ணுங்களேன். LRL 1 2 3 4 5 லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரேட். ஓகே, கிடச்சிச்சு. என் டார்கெட் இந்த லோ கிடச்சிச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச பற்றி என்ன ஞாபகம் இருக்கா, 1 hour FEG. இந்த 1 hour FEGக்குள்ளே மார்க்கெட் வரும். இப்போ M5க்கு போகிறோம். உங்களுக்கு இப்போ தான் இங்கே தான் மேட்ரு வரும். M5ல பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ப்ரீ மார்க்கெட். ப்ரீ மார்க்கெட் அப்போ என்ன பண்ணி வச்சுருக்கானா, இந்த இடம் தெரியுதா, 645 825 மேலே SMTs இருக்குது. எங்கே ப்ரோ இன்னும் க்ளீனாக இந்த SMT அப்படின்னா, 1 hour FEGயும் இருக்குது, M15 FEG. இவன் இங்கே வயலேட் பண்ணிட்டான், பிரச்சனை கிடையாது. IFEGயாக மாறிச்சு, நான் லாங் போகிறேன், அது கிடையாது. ES என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். செகண்ட் சைடில் ES என்ன பண்ணியிருக்கான், அவன் இங்கே மேலே இருக்க FEGயை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். இதுதான் அந்த SMT நான் காமிச்சா அந்த டர்ட்டில் சூப். செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹைஸ் என்னது, 645 825 டர்ட்டில் சூப். ஸோ ஹைஸில் SMT இருக்குது. நான் பயாஸ் என்ன பயாஸில் வரேன், ஐ எம் புல்லிஷ். ஆக்சுவலி நான் புல்லிஷ் பயாஸில் இருக்கேன். ஓகேவா? நான் இருந்த பயாஸ் வந்து புல்லிஷ். ஆனால் இங்கே நடந்தது என்னன்னா, நான் செல்லை எடுத்துட்டேன், இந்த செல்லை பிடிக்கிறேன். இப்போ அது எப்படின்னு என்னோட தாட் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9:30 எங்கே ஓப்பன் ஆகுது, 9:30 தான் ஈக்விட்டி ஓப்பன், விச் மீன்ஸ் NY ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன். ஸோ அது வரைக்கும் நான் ப்ளே பண்ணிடுறேன். அது வரைக்கும் எதுவுமே நடக்கல மார்க்கெட்டில். எக்ஸாக்டாக இப்போ இங்கே 9:30, இந்த கேண்டில் தான் 9:30. இப்போ நான் 1 minute போய்க்கிறேன். 1 minute தான் நான் ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ இது சிம்பிள் மாடல் தான், ஆனால் கொஞ்சம் ரிஸ்கி தான். நான் ஒரு பெட்டோடு எடுத்த இந்த ட்ரேடை, லைக் எனக்கு செல் போயிட்டு அதுக்கப்புறம் நீ பை போ, எடுத்தோடனே பை போகாது அப்படின்னு. ஸோ 9:30 இங்கே ஓப்பன் ஆகுது. 9:30 ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் FEG. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் FEG. இது சின்ன 1:1 தான், ஆனால் நான் கொஞ்சம் ரிஸ்க் ஹெவியாக ப்ளே பண்ணதுனால எனக்கு அதுவே ஓகே. 1:1 ஸ்டாப்ஸ் பிலோ திஸ் ஹை. டார்கெட் நான் கீழே போட்டிருக்கேன் இந்த லோ, விச் மீன்ஸ் இந்த டர்ட்டில் சூப்னு ஒரு லைன் போட்டிருக்கேன்னா, AKA இந்த M15 ஸ்விங் லோ. இந்த லோஸ் தான் நான் வச்சிருந்தது. இப்போ M1க்கு போகிறேன். இன்னும் மார்க்கெட் என்ட்ரி டேக் ஆகலை. 9:30 ஃபர்ஸ்ட் FEG. நான் கொஞ்சம் ரிஸ்க் அக்ரெசிவாக வச்சேன் இந்த ட்ரேடுக்கு.
அதுக்கான ரீசன் எனக்கு அவ்வளோ ஒரு கன்விக்ஷன் இருந்தது. இப்போ செல் ஸ்டாப் லாஸ் above this high, TP below this low. ரெண்டே கேண்டில் தான், ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், டிபி ஹிட். இதுதான் அந்த ஒரு ட்ரேட். மேலே இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கான், 930 மேனிப்புலேட் பண்ணிட்டான் டர்ட்டில் சூப். 930 மேனிப்புலேஷன் முடிச்சுட்டான். அவ்வளோதான், 930யோட மேனிப்புலேஷன் முடிஞ்சு. இந்த செல்லை பிடிச்ச எனக்கு என் பயாஸு பை. இப்போ தான் நான் அந்த போட்டு வச்ச பிபிஆர் ஞாபகம் இருக்கா, இந்த பிபிஆர் 1 ஹவரோட பிபிஆர் வந்துட்டானா, 1 ஹவர் பிபிஆருக்கு மார்க்கெட். இங்கேருந்து நான் M15ல் ஒரு லாங் ஒன்று ட்ரை பண்ணேன். ஏன்னா என்னோட அந்த டெய்லி ட்ரா ஆன் லிக்விடிட்டின்னு சொல்லுவேன்ல, அது வந்து இந்த ஹைஸ் தான், மண்டேவோட ஏஷியன் ஹைஸ். இதுதான் என்னோட டெய்லி ட்ரா ஆன் லிக்விடிட்டி. இன்றைக்கி நான் நேஸுக்கான ட்ரா ஆன் லிக்விடிட்டி இதுதான். ஸோ இப்போ இந்த செல்லோட இதை ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு செல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்கேஸ் ஏதாவது டவுட் எதுனா கேளுங்க. இப்போ M15 டைம் ஃப்ரேமில் இருக்கேன். டர்ட்டில் சூப் அடிக்கிறான், மேலே ஏற்றிட்டான். டர்ட்டில் சூப் அடிச்சிட்டான். நான் எங்கே என்ட்ரி போடலான்னு இருந்தேன், M5ல் இந்த எஃப்இஜியில் என்ட்ரி போட்டு இந்த எஃப்இஜி கூட இல்லை, இந்த எஃப்இஜி தான் நினைக்கிறேன். இந்த எஃப்இஜி தான். இந்த எஃப்இஜியில் லாங் போட்டு ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ அண்ட் டார்கெட் வாஸ் அபவ் திஸ் பர்டிகுலர் ஹை, அந்த ஏஷியன் ஐஸ் நான் சொன்னது ஐஸ். ஆனால் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஃபன்னி. மார்க்கெட்டு டேகே ஆகலை, லைக் லிட்ரலி டேக் ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு ஆறிச்சு, இந்த செல் கேண்டில் வந்தோடனே மனசு ஆறிச்சு. நான் என்ன பண்ணேன், ஓகே இந்த எஃப்இஜி பிரேக் வே கேப்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த எஃப்இஜியில் போய்ட்டு லிமிட்டை போட்டு ஸ்டாப் லாஸை இந்த லோக்கு மாற்றி வச்சிட்டேன். இதுலேயுமே எனக்கு மனசாரில். அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுது M5 ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். வாட்னும் தான் போய் டிபி வச்சிட்டான், அவ்வளோதான். நான் வந்த பயாஸு பை, அது என்னால் எடுக்க முடியல. ஆனால் வந்த செல்லை பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் நேஸில் நான் எடுத்த ட்ரேடு, நேற்று எடுத்துருந்தேன். உங்களுக்கு இதை பாருங்கள், இதில் ஏதாவது டவுட் இருந்தது. இப்படி தான் இருக்கும் என் மாடல் எல்லாமே, என் ட்ரேட்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். உங்களால் ஒரு டிஃப்ரென்ஸுமே கண்டுபிடிக்க முடியாது என் ட்ரேட்ஸில். என்ன ப்ரோ இது லைட்டாக எப்படி டிஃபர் ஆகுது, அது டிஃபர், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அது ஒரு மாடலை மாஸ்டர் பண்ணிவிட்டு அதையே ரிப்பீட் பண்ணுங்கன்னு நான் கண்டினியூஸாக சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். மாடல் மாற்றிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்காது. ஆன் அ லாங்கர் ரன் ஐம் சேயிங், நாட் இன் அ ஷார்ட்டர் டேர்ம். லாங்கர் ரன்னுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் ஸ்டிக் டு ஒன் மாடல் அண்ட் மாஸ்டர் இட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதுலேருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட் ப்ராசஸ், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இதுலேருந்து அப்படின்றத கமெண்ட்டில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீடியோ, இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ இன்றைக்கி நைட் அப்லோட் ஆகும். இன்னொரு வீடியோ வந்து இப்போ நான் இன்றைக்கி எடுத்த யூரோ யூஎஸ்டியோட ட்ரேடோட பிரேக் டவுனாக இருக்கும். அது நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் கைஸ். ஓகேவா? இதுலேருந்து ஏதாவது கற்றுக்கிட்டீங்க, இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நான் வேறு ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இப்படி பண்ணுங்கள் ப்ரோ, இல்லை நான் வேகமாக ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இல்லை ப்ரோ கொஞ்சம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லை ப்ரோ இன்னும் இன்டெப்த்தாக, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது குறைகள் லேக்ஸ் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். அதுவரை இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பீஸ், டேக் கேர், பாய். I came, I saw, I conquered.